வணக்கம் நண்பர்களே. இன்றைய குவைத் தொடர்பான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு முக்கிய தகவலையும் தவறவிடாமல் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். குவைத் முக்கிய செய்திகள்: ஈரானின் புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் முயற்சி. குவைத்தை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை குவைத் வான் பாதுகாப்பு படைகள் தடுத்து அழித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்கள் அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத் அரசின் கடும் கண்டனம். குவைத் வெளியுறவு அமைச்சகம் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களை கடுமையாக கண்டித்து நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயலாக குறிப்பிட்டுள்ளது. தேவையான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மின்சாரம் மற்றும் குடிநீர் உற்பத்தி நிலையங்களில் சேதம். சில மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் உப்பு நீக்கும் நிலையங்களில் தாக்குதலால் சேதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு சேவைகளை வழக்க நிலைக்கு கொண்டு வர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம். குவைத் தொடர்புடைய கடல் போக்குவரத்திலும் பதற்றம் நீடிக்கிறது. எண்ணெய் கப்பல்கள் மற்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தெற்கு கைத்தானில் கிடங்கில் தீ விபத்து. தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். குவைத்தின் தெற்கு கைத்தான் பகுதியில் கட்டுமானப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. குவைத் 8 போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கைது. பெருமளவு போதைப் பொருட்கள் பறிமுதல். குவைத் உள்துறை அமைச்சகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய தொடர் சோதனைகளில் 7 தனித்தனி வழக்குகளில் 8 போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டவை. கைது செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் சட்ட நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சமூகத்தை போதைப் பொருள் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெறும் என குவைத் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் சட்டவிரோத டாக்ஸி சேவை. 3 ஆசியர்கள் கைது. குவைத் உள்துறை அமைச்சகத்தின் பொது போக்குவரத்து டிராபிக் துறை நாடு முழுவதும் நடத்திய தீவிர சோதனையில் தனியார் வாகனங்களில் பணம் பெற்று பயணிகளை ஏற்றிச் சென்ற 3 ஆசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதே நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 3000 போக்குவரத்து விதிமீறல் அபராதங்கள் விதிக்கப்பட்டன. 31 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.